வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. இது கவிதைகள் சொல்லவா 24வது கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். நான் வாசித்த எனக்கு பிடித்த நான் ரசித்த கவிதைகளை அல்லது என்னை பாதித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா. இன்று ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையோடு நான் வந்திருக்கேன். என்னதான் அதை எழுதிய எழுத்தாளரை நமக்கு தெரியாம இருந்தாலும் அதன் மூல மொழியில் அவர்களுடைய வாழ்க்கை சூழலில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் நமக்கு அந்நியமாக இருந்தாலும் கூட தமிழில் வந்திருக்கக்கூடிய படைப்புகளை வாசிக்கும் பொழுது நம்மால் அவர்களது வலியை புரிந்து கொள்ள முடிகிறது. நாமும் அவர்களின் களத்தில் நிற்க முடிகிறது. நமக்கு அந்தந்த மூல மொழிகள்ல படைப்புகளை வாசிக்க இயலாவிட்டாலும் தமிழில் மொழிபெயர்ப்பாளர்கள் பெரிய பங்காற்றி இருக்காங்க. பல மொழிகளிலிருந்து முக்கியமான ஆக்கங்களை தமிழுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போதும் அவர்கள் நம்முடைய நன்றிக்குரியவர்கள். அவர்கள் இல்லைன்னா இது சாத்தியமில்லை. நமக்கு இன்னொரு நிலத்தில் இன்னொரு களத்தில் இன்னொரு படைப்பாளி என்ன சிந்திக்கிறார் அப்படின்றத நாம நம் மொழியில தெரிஞ்சு கொள்றதுக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. சில பேரால அந்தந்த மொழிகள்ல வாசிக்க முடியும், எல்லோருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆனால் எல்லோரும் தமிழில் வாசிக்க சாத்தியத்தை இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் பயன்படுத்தி உங்கள் சார்பாக நாம் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இன்று ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை குறித்து நாம பேச போறோம். இந்த கவிதையை பொறுத்த வரையில விடுதலை உணர்வு இந்த கவிதையில மேலோங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மனிதன் அதிகாரத்தின் பிடியில் இருந்து அரசியல் சூழ்ச்சியில் இருந்து ஒதுக்கப்பட்டு பந்தாடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கிருந்து அவன் வெளியே வர்றதுக்கு அவனுக்கு தேவை சுதந்திர உணர்வு. அதை நோக்கி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பல போராட்டங்களின் தொடக்கம் இந்த சுதந்திரத்தை நோக்கி இந்த பயணத்துல தான் ஆரம்பிக்குது. அது நமக்கும் தெரியாம இல்லை. இன்றும் அதை சொல்லக்கூடிய ஒரு கவிதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எரியும் தீப்பிழம்புகளின் 100 நாக்குகள், எரியும் தீப்பிழம்புகளின் 100 நாக்குகள் என்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இந்த மணிப்பூரி கவிதைகளை தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்காங்க. பா ரவிக்குமார், பா கல்பனா ஆகிய இருவரும் இந்த மொழியாக்கத்தை செய்திருக்காங்க. மலர் புக்ஸ் சிறப்பான முறையில் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் குறித்த அறிமுகமும் அந்த கவிஞர்களின் புகைப்படத்தையும் இந்த புத்தகத்தின் பின் இணைப்பில் இணைச்சி கொடுத்திருக்காங்க. அது நமக்கு கூடுதல் தகவலை கொடுக்குது. யும் லெம்பாப் இபோம்சா அப்படின்ற ஒரு கவிஞர். இவருடைய பெயரை நான் சரியா உச்சரிக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கவிதையின் தமிழாக்கத்தை நான் வாசிக்கும் பொழுது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றத முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதான் நாம் அதை சொன்னோம் இல்லையா, அந்த சுதந்திர உணர்வை இவர் எங்க வைக்கிறார், எங்கிருந்து இவர் எதிர்பார்க்கிறார், அது எப்படியாக்கி இவர் சொல்றார் அப்படின்றது தான் இங்க நமக்கும் அந்த வலியை கொடுக்கிற ஒண்ணா நான் பார்க்கிறேன். இப்ப அந்த கவிதைக்கு போகலாமா? முத்தமிடப்பட்டேன் நான், இதாங்க தலைப்பு. முத்தமிடப்பட்டேன் நான், கண்ணீரின் நிழல்கள் என்னை முத்தமிட்டன மீண்டும் மீண்டும், கண்ணீரின் நிழல்கள் என்னை முத்தமிட்டன மீண்டும் மீண்டும், குழந்தைகளுக்காக இன்று இன்னும் அழுது கொண்டிருக்கிறேன், குழந்தைகளுக்காக இன்று இன்னும் அழுது கொண்டிருக்கிறேன், முற்றிலும் அப்பாவிகள் அவர்கள், அவர்களை தாங்கும்படி யாரும் சொல்லவில்லை உன்னிடம், அவர்களை தாங்கும்படி யாரும் சொல்லவில்லை உன்னிடம், கடின மரத்திலும் துளிர்க்கும் புதிய இலைகள், கடின மரத்திலும் துளிர்க்கும் புதிய இலைகள் எவ்வளவு மென்மை, கடின மரத்திலும் துளிர்க்கும் புதிய இலைகள் எவ்வளவு மென்மை. ஒரு கன்னிப்பெண் இலைகளுள்ள மரத்தின் கடினமான மரப்பட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள். ஒரு கன்னிப்பெண் இலைகளுள்ள மரத்தின் கடினமான மரப்பட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள். அவை
தங்க இறக்கைகளுடைய பறவைகள் போல், அவை தங்க இறக்கைகளுடைய பறவைகளைப் போல் கண்டிப்பாக வரும். அவை தங்க இறக்கைகளுடைய பறவைகளைப் போல் கண்டிப்பாக வரும். நிச்சயம் புலரும் விடியல் பொழுது, நிச்சயம் புலரும் விடியும் பொழுது அப்படின்னு இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார் யும்லம்பப் இபம் சாப் என்றவர். முத்த விடப்பட்டேன் நான் என்ற கவிதை தலைப்பில் இந்த கவிதையை நம்ம பார்த்தோம். எரியும் தீப்பிழம்புகளின் 100 நாக்குகள் என்கின்ற மணிப்பூரி கவிதைகளின் தமிழாக்கம் இந்த கவிதைகள். இந்த தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்க பா ரவிக்குமார், பா கல்பனா. முதல் சொன்னது மாதிரி தான், மொழிபெயர்ப்புகள்ல இருந்து வரக்கூடிய படைப்புகளை நம்ம வாசிக்கும் போது அதை எழுதியவர் நமக்கு அறிமுகமாகாத ஒருத்தராக இருக்கலாம். அவர் எழுதிய அந்த களம் நமக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு களமாக இருக்கலாம். நம்மால் அனுபவிச்சிருக்காத ஒரு வழி அதில் இருக்கலாம். ஆனால் அந்த படைப்புகளை நாம் வாசிக்கும் போது நம்மால் அதனூடாக அந்த வலியை அனுபவிக்க முடியும். இந்த மொழிபெயர்ப்பு படைப்புகள் எல்லாமே அதற்கு சான்றுதான். மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி.